அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா, உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 18 முதல் அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நட்பு கிரகமாக ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அக்டோபர் 18ஆம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் நவம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்பி பிறகு டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் பெறுவார். மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று 2026 ஜூன் மாதத்தில் மிகவும் வலுவாக முறையாக விரயஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார். குரு பகவானினுடைய அமைப்பில் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. ஏனென்றால் அதிசாரமாகவும் வக்ர இயக்கத்திலும் லாபஸ்தானத்தில் வலம் பெற போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. நவகிரகங்களிலே முழு முதல் சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்திற்குள் வருவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சரிவுகள் இந்த தருணத்தில் சரி செய்யப்படும். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சுப விரயம் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் அதிகரித்தாலும் இந்த தருணத்தில் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் வலுவாக கிடைப்பதால் இந்த இடங்கள் புனிதமடைகின்றன. இதன் காரணமாக நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை தாயின் வழியை குறிக்கக்கூடிய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாய் வழி ஆதரவு நிறைவாக கிடைக்கும். தாய் வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்த்தபடியே மாமன் மைத்துனர் வழியில் உறவு பலப்படுவதோடு பல நல்ல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. உறவிகளினர் வழியில் இருந்த மனக்கசப்பு முற்றிலுமாக மாறி நல்ல உறவு வலுப்படும் தருணமாக சிறப்பாக அமைய போகிறது. இந்த வேளையில் குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை சுகஸ்தானத்தில் பதிப்பதால் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமானது நிறைவேறும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. சுகஸ்தானம் என்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கைகூடும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி உள்ளிட்ட பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவதால் அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லையில்
முயற்சியிலே மருத்துவ சிகிச்சையால் எளிதில் பரிபூரண குணமடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது பொருளாதார பற்றாக்குறை விலகும். ஆடம்பரமான செலவுகளை மேற்கொண்டாலும் கூட அவை சுப விரயங்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பிற நலனில் கருதி தருணத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக வெற்றிகரமாக அமைய போகிறது. வேலை தேடக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை நிச்சயமாக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் முன் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிறைவாக தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகளை விலக்கி நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்ற சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்கும். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் குரு பகவானுடைய சுப பார்வை அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் விரயத்தில் அமர்ந்து அஷ்டமத்தை பார்ப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளை உறுதியாகவே அவர் கட்டுப்படுத்துகிறாருங்க. எனவே பல அஷ்டம பாதிப்புகள் இந்த தருணத்தில் விலகுவதால் பல்வேறு வகையான தோஷங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும். எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதோடு ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். வீண் பலிகள் பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். இழந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் மீண்டும் பெறுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய செல்வாக்குல வளம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய யுத்திகளை மிகவும் சிறப்பாக மேற்கொண்டு அடுத்தடுத்து வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தில் வளர்ச்சி தரக்கூடிய வகையில் குரு பகவான் விரயத்தில் அதிசாரமாக சரியாக ஒரு மாதம் முடிவதற்கு முன்னே வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே இந்த தருணத்தில் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப விரயங்களை விரைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புனித காரியங்களை பலவற்றை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. சேமிப்பு அடைந்து வந்த சூழலில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறு நிறைவாக இந்த வேளையில் உருவாகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய பாதை புலப்படக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. இந்த வேளையில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் லாபத்தை நோக்கி வளமருகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் படிப்படியாக லாபம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகவல்கள் கிடைக்கும். நான் ரெடிதான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான குட் நியூஸ்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையில சிக்கல் சிரமம் என்று ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் தொழில் ரீதியாக கைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் மிக சிறப்பான வாய்ப்பை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு பொருளாதார ரீதியாக வருமான உயர்வை சந்திக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் சிறப்பாக செய்வதோடு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் பெண்மணிகளுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்களும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களால் முடிந்தால்
குருவின் அமைப்பை காட்டிலும் சனியின் அமைப்பு தான் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே திருநள்ளாறு சென்று ஒரு முறை சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். பல சிரமங்களும் நெருக்கடிகளும் விலகி தங்களுடைய வாழ்வில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு மிகவும் ஆதரவாக இருக்கிறார். எனவே நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். தவறவிடாமல் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.